தன் புத்தி கூர்மையாக வேண்டும் என்று நினைக்கிறது தான் இயல்பு. புத்தியை மயக்குவார்களா யாராவது? மதுவை குடிக்கிறவர்கள் அதைத்தான் செய்கிறார். மதுவை குடிக்கிறவர் அதைத்தான் செய்கிறார். ஒரு நாள் அதான் திருவள்ளுவர் ஒருத்தன் போய் கேட்டான், கள்ளு குடிக்கலாமான்னு கேட்டான் திருவள்ளுவரிடம். அந்த பெரிய மனுஷன் கேட்கலாமா? இவன் கேட்டுட்டான், நீ பாத்தியாண்டு கேட்கப்படாது, கள்ளு குடிக்கலாமான்டான். திருவள்ளுவர் சொன்னார், குடிக்காதடான்டார். குடிக்காதடான்டார். அப்ப இவன் நினைச்சான், சரி திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, நீ குடிக்கப்படாதுன்னு இப்படி போனான். திருவள்ளுவர் இங்க வாடாண்டு கூப்பிட்டார். இந்த குரல்ல இருக்கு பாருங்க, நான் கற்பனை பண்ணி சொன்னாலும் குரல்ல இருக்கு. உன்னற்க கல்லை, டேய் கள்ளு குடிக்காதடா திருவள்ளுவர் சொல்லிட்டார். இவன் சரி குடிக்காம போனோன்னே இங்க வந்து கூப்பிட்டுட்டு சொன்னார், உனின் உண்கன்றார். குடிக்கிறேன்டா குடிடான்றார். இவனுக்கு டவுட், இவரே கொஞ்சம் போட்டுட்டாரோ. குடிக்காதடான்னு சொல்லுகிறார், உன்னற்க கல்லை என்று சொன்னார். அதுக்கு பிறகு உனின் உண்க, குடிக்காம விரும்புறியா குடிடா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், குடிக்கலாமா சாமி என்றான். குடிச்சா ஒண்ணு இல்லடா, நல்லவர்கள் நெஞ்சத்திலே உனக்கு இடம் இருக்காது, அது பரவாயில்லண்டா குடிடான்டார். உன்னற்க கல்லை உனின் உண்க